வாங்க இன்னைக்கு நம்ம என்னோட சண்டே ரொட்டீனை பார்க்கலாம். அப்பா இறைச்சி கடைக்கு போயிருந்தாங்க. இறைச்சி இல்லைன்னு சொன்ன உடனே சால மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி, நம்ம சால மீனை கடையில் ஆல்ரெடி சுத்தம் பண்ணி தான் தந்திருக்காங்க. இருந்தாலும் நம்ம இன்னொரு தாட்டி கழுவிக்கிடுவோன்னு கழுவிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து அடுப்பில் சோறு வடிக்கணும். சோறு வடிக்க தண்ணி ஊற்றி மண்பானையில் இன்னைக்கு சோறு வடிக்கலான்னு கொதிக்க விட்டு அடுப்பு பற்ற வச்சிட்டேன். அடுத்து அவியலுக்கு முருங்கைக்காய், மாங்காய் எல்லாத்தையும் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மீன் அவியலுக்கு முருங்கைக்காய், மாங்காய், அடுத்து தக்காளி. நான் தக்காளி சேர்க்கலை. தக்காளி சேர்த்தா நல்லாயிருக்கும். மாங்காய் வந்து ஆல்ரெடி புளிப்பு, அதனால தான் நான் தக்காளி சேர்க்கலை. இந்த மாங்காய் நம்ம வீட்டில் உள்ள மாங்காய் தான், அதனால புளிப்பாக இருக்கும். அதனால நான் புளி கம்மியாக தான் ஊற போட்டிருக்கேன். அதனால் தக்காளி சேர்க்கலை. தக்காளி சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவைன்னா தக்காளி சேர்த்துக்கிடுங்க மீன் அவியலுக்கு. சால மீனில் தான் மீன் அவியல் வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெத்திலி மீன்லேயும் மீன் அவியல் வைப்பாங்க. நான் இன்றைக்கி சால மீனில் தான் மீன் அவியல் வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மிக்ஸி ஜாரில் அரைப்புக்கு ஒரு வெளுத்துள்ளி, சின்ன வெளுத்துள்ளி தோலி எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து சின்ன உள்ளி ஒரு 5 அரணம், ஒரு கைப்பிடி அளவுக்கு கூட போட்டுக்கோங்க. அதை நல்லா நறுக்கி நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். நான் இப்போ நறுக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நீங்கள் நறுக்கிக்கோங்க. அதுக்கடுத்து தேங்காய் ஒரு முறி நான் திருவி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முறியை அப்படியே உள்ளே போட்டுக்கலாம். தேங்காய் வந்து திருவி சேருங்க. இலக்கி சேர்த்தா அரைபடாது, அந்த ஒரு கொரகொரப்பாக வராது. எப்போவுமே இப்படி தான் அவியல் வைப்பேன், அதுதான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காணிக்கேன். அடுத்து ஜீரகம், குருமிளகு, ஜீரகம் கொஞ்சம் போல் சேர்த்துட்டு அடுத்து குருமிளகு. நீங்கள் பெப்பர் பவுடர் இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்துக்கலாம். நான் இப்படி குருமிளகும் ஜீரகமும் சேர்த்துக்கிறேன். அதுக்கடுத்து கருவேப்பிலை கொஞ்சம் கருவேப்பிலை அதிகமாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஐஸ் மீன் எங்கள் ஏரியாலலாம் ஃப்ரெஷ் மீன் கிடைக்க மாட்டேக்கி, ஐஸ் மீன் தான் வரும். அதனால் கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டா அந்த மீனோட வீச்சம் எடுக்காது, அந்த கெட்ட நாற்றம் வராது. அடுத்து மஞ்சள் பொடி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஒரு டீஸ்பூன், நான் இப்போ காமிக்கிற ஸ்பூனில் கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி போட்டால் போதும். ஏன்னா நான் மஞ்சள் பொடி போட்டு ஆல்ரெடி கழுவிட்டேன். அதுக்கடுத்து வற்றல் பொடி நம்ம காரத்துக்கு தகுந்தாற் போல் போட்டுக்கிடணும். எங்கள் வீட்டில் காரம் எல்லோரும் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க, அதனால் கொஞ்சம் வற்றல் பொடி கம்மியாக தான் நான் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து கொஞ்சம் போல் வெள்ளை விட்டுட்டு இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம்னா அவியலுக்கு நல்லா இருக்காது. இப்போ நான் இந்த அளவுக்கு, இந்த பதத்துக்கு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து நம்ம வெட்டின மாங்காய், முருங்கைக்காய் எல்லாத்தையும் சட்டியில் போட்டுட்டு இந்த கொரகொரப்பாக அரைச்சோம்ல இந்த தேங்காவை இதுக்குள்ளே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் ஆக்கிக்கிடணும். இந்த சட்டி பார்த்திங்கன்னா நான் நாகர்கோவிலில் சுங்காங்கடைன்னு ஊரில் தான் இந்த சட்டி வாங்கினேன். அங்கே போய் 4-5 சட்டி வாங்கினேன். எனக்கு 4-5மே நல்ல ஒர்த்தாக இருக்குது. அந்த கடைக்கு போய் நான் அந்த கடையை பற்றி வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கூடிய சீக்கிரத்தில். அடுத்து இதில் தண்ணி, அந்த மிக்சியில் நல்லா தண்ணி ஊற்றி இதில் நல்லா சேர்த்துக்கிடணும். சேர்த்துட்டு நல்லா அந்த காய்கறியில் எல்லா பக்கமும் படுற மாதிரி விரட்டி விட்டுக்கணும். அடுத்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன், உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க நீங்கள். அடுத்து இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா இந்த முருங்கைக்காய், மாங்காயில் எல்லாம் அந்த தேங்காய் அரைப்பு படுற மாதிரி நல்லா விரசிக்கோங்க. அடுத்து மீனை போடும்போது இந்த நடுவில் கீரி போட்டுக்கோங்க, அப்போனா தான் மசாலா எல்லாம் உள்ளே இறங்கும். மீன் வந்து ஐஸ் மீனால் நல்லா விரச வேண்டாம், கொஞ்சம் லேசாக தான் நான் விரசியிருக்கேன். ஏன்னா தொட்டாலே உதிர்ற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கொஞ்சம் பட்டும் படாமையும் நல்லா விரசி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா உடஞ்சிடக்கூடாது பார்த்திங்களா. அடுத்து கருவேப்பிலையை உருவி போட்டாச்சு. இனி நம்ம இதை அப்படியே எடுத்து அடுப்பில் வைக்க வேண்டியது தான். வைக்கிறதுக்கு முன்னாடி புளி நல்லா கவுற வச்சுருக்கேன், அந்த புளி தண்ணி ஊற்றிக்கலாம். அடுத்து மீன் வேகிற அளவுக்கு தண்ணி முதலே ஊற்றிட்டேன். இப்போ கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். கருப்பு புளி தான் இருக்குது, குடம்புளினா அப்படியே நம்ம இதுக்குள்ளே போட்டு விட்றலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கருப்பு புளி இருந்ததுனால கவுற வச்சு சேர்த்துக்கிட்டாச்சு. அடுத்து அடுப்பை பற்ற வச்சு ஒரு கொதி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவு இன்னும் தண்ணி வற்றலை.
இன்னும் தண்ணி வற்றணும். மாங்காய் முருங்கைக்காய் எல்லாம் அவியணும். அடுத்து 2 மிளகா நல்லா கீரி சேர்த்துக்கிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீன் அவியல் நல்லா தண்ணி எல்லாம் வற்றி வந்துருச்சு. இனி இறக்கும்போது கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சுற்றி விட்டு இறக்கிடலாம். நம்மளோட சூப்பரான மீன் அவியல் ரெடி. எல்லோரும் இது போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.